ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்குற ரொம்ப சிம்பிள் ரெசிபி எக் ஆம்லேட் போடுறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா எக் ஆம்லேட்டுக்கெல்லாம் ரெசிபி போடுறீ அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, ஒரு 3 டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆம்லேட் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நறுக்கிய வெங்காயம் வந்து ஒரு 1.5 வெங்காயம் எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 முட்டை எடுத்துக்கலாம். நான் இப்போ முட்டையை வந்து அடிக்கிறதுக்காக வந்து ஒரு பெரிய டம்ளரும் ஒரு ஃபோர்க் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எக் பீட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பூன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டிப்பே வந்து இந்த எக்கு வந்து வெங்காயத்தோடு நம்ம வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ எந்த அளவுக்கு முட்டையை வந்து நல்லா அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு முட்டை வந்து சாஃப்டாக வரும். ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டிப்ஸு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ முட்டையை அடித்து விட்டுறலாம். ஆம்லேட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் முட்டையை யூஸ் பண்ணி எந்த பொருட்கள் செஞ்சாலும் அதை வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த முட்டையை வந்து நல்லா மிக்சிங் பண்ணுறீங்களோ, மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் சேர்ந்து எந்த அளவுக்கு மிக்சிங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் செய்கிற எந்த ரெசிபினாலும் சாஃப்டாக வரும். நான் ஃபோர்க் எடுத்துருக்கிறது வந்து ஃபோர்க்கில் வந்து மிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது அது அந்த நுரை வர்றது அளவுக்கு அது அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஃபோர்க்கு யூஸ் பண்ணி பீட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நான் ஃபோர்க் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணணும். ஸோ இது ஃபஸ்ட்டு டிப்பு. 2வது டிப்பு, இது வந்து நம்ம வந்து தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல்லில் எண்ணெய் யூஸ் பண்ணுற எண்ணெயை வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட முட்டையோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக வந்து நம்ம எந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம், அதே போல் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுடுங்க. இது வந்து 2வது டிப்பு. இப்போ அடுத்தால 3வது டிப்பு, நம்ம யாருக்குன்னு அடித்து வச்சுருக்க முட்டையை வந்து தோசைக்கல்லில் ஊற்றுறோம். ஸோ இந்த தோசைக்கல்லில் ஊற்ற நேரம் வந்து கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஸோ இது வந்து 3வது டிப்பு. ஸோ நார்மலாக வந்து நம்ம முட்டையை அடித்த உடனே தோசைக்கல்லை ஊற்றி அது உடனே லைட் ஹீட்டாக இருக்கோ அந்த ஓவர் ஹீட்டாக இருக்க நேரமாக வந்து நீங்கள் வந்து அதில் வந்து முட்டையை வந்து விட்டுருக்கூடாது. கல் வந்து நல்லா சூடான அளவுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து முட்டையை அதில் ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா முட்டை வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதே போல் வந்து அந்த நல்ல விரிஞ்சு வரும். நீங்கள் விட்ட உடனே அந்த இது வந்து நல்ல விரிஞ்சு வரும். இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நல்ல ப்ளஃபியாக வந்திருக்கும் பாருங்களேன். ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அது நேரம் ப்ளஃபியாகவும் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம், 3 டிப்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நான் காமிக்கிறேன். அந்த சைடில் சுற்றி அந்த வெள்ளையாக ஓரமாக வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். அதை வச்சு உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து முட்டையை வந்து மாற்றி போட்டுடலாம். ஸோ அந்த கல்லில் வந்து நீங்கள் வந்து முட்டை ஊற்றுறதுல என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் வந்து கல்லை சூடாகாமல் நீங்கள் வந்து முட்டையை ஊற்றுனீங்க அப்படின்னா கீழே இப்போ இந்த கலர் வந்து இது அழகான ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. அது வந்து ஒரு மாதிரி வந்து ஹார்டான ஒரு டெக்ஸ்டர் போல் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துங்க. முட்டை வந்து எப்போவுமே நல்ல கல் சூடான பிறகு ஊற்றணும். இப்போ ஆம்லேட் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த லெவலில் நீங்கள் வந்து ஆம்லேட்டை வந்து கல்லிலேருந்து எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப குக் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா ஹார்ட் ஆகிடும். ஸோ ஒரு 80 to 90% குக்கிங் ஆகிருந்துக்க டைம்லேயே வந்து நீங்கள் ஆம்லேட்டை வந்து எடுத்துருங்க. நான் இப்போ எடுத்து அந்த பிளேட்டில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஆம்லேட் வந்து எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். ஹோட்டலில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம 2 முட்டை போட்டிருக்கோம். ஹோட்டலில் ஒரு முட்டை யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ஹோட்டலில் போட்டது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்து அப்படின்னாச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.